வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காட்டுப்பாக்கம் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் H. கோபி அவர்கள் தரும் விளக்கம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சீங்க. அலங்கார மீன் வகைகள் வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் களையப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு G. ஐயம்பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் அன்னாசி. இன்றைய தகவல் நேரத்தில் மண் பரிசோதனைக்கான மண் மாதிரிகள் சேகரிக்கும் முறைகள் மற்றும் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை சொக்கிகுளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தற்போதைய மீன் வளர்ப்பு முறைகளில் அலங்கார மீன் வகைகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கையாளப்படுகின்றன. மேலும் இவற்றின் இனப்பெருக்கம் மற்றும் பராமரிப்பு முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் சீரான இடைவெளியில் உற்பத்தியை அதிகரிக்கலாம். அந்த வகையில் அலங்கார மீன் இனமான பூங்கொம்பு மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் களையப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு G. ஐயம்பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள். எனக்கு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து இந்த பெட்ஸ் எல்லாத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த டைத்தில் பேசிக்காக ஒரு ஃபிஷ்ஷில் ஆரம்பிச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன நம்பி கிட்டத்தட்ட வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேருக்கு நான் ஃபிஷ் வந்து ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 60-70 ஃபிஷஸ் வந்து என்ன நம்பி இங்கேருந்து ட்ரெயினில் எல்லா ஊரில் அனுப்பிட்டுருக்கேன். கொல்கத்தா முதல் இங்கே போயிட்டு இருக்குது. ஸோ இது எப்படின்னா அந்த ஃப்ளோரான்னு சொல்கிறது சைனீஸ் வாசஸ் மீன் சொல்கிறாங்க. தாய்லாந்தில் இது பெரிய பிஸ்னஸ். அங்கே இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்கவங்க பல கோடி ரூபாய்க்கு அதிபதி இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து US எல்லா நாட்டுக்கும் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு நம்ம நாட்டில் நிறைய தேவைகள் இருக்குது. எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க. தாய்லாந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்மளும் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவங்க வந்து எடுத்து விற்றோம். ஸோ இதிலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தாய்லாந்துக்காரங்க இந்த ப்ரொடக்ஷனை குறைக்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷஸ் ஸ்டெராய்ட் கொடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து வந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நேச்சுரல் ஃபுட்டாக கொடுத்து அதை நாங்கள் ரெடி பண்ணி இப்போ அதிலே ஃபெட்டல் பண்ணி யாரும் ப்ரீட் பண்ணி இப்போ சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 எக்ஸ் ஹேட்ச் பண்ணும் அந்த ஃபீமேல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ஹேட்ச் ஆகி வரக்கூடிய குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 500 குஞ்சு சராசரி நம்ம ஸ்டாண்ட் பைக் வண்டி கொண்டாடலாம். ஸோ ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் அந்த குட்டியை நான் வளர்த்துக்கணும் 1.5 இன்ச் 1 இன்ச் சைஸில் இருக்கும்போது அந்த குட்டி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு குறைஞ்சது நான் ஹோல்சேலில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஷேப்பில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 500 குட்டி நான் கொடுக்குறேன் 50 ரூபா ரேட்னா 25,000 ஒரு பேரண்ட்லேருந்து வருது எனக்கு அந்த 1.5 மாதத்தில். ஸோ அதே சமயம் இப்போ வந்து என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒரு கொஞ்சமாவது படிச்சிருந்தா ஃபீல் வரலாம்னு சொன்னாங்க. ஓகே, அது உண்மை தான். என்னன்னா இப்போ என்னோட பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு இருக்கு. நான் முழு நேரம் தான் ஃபோன் கைமா இருப்பேன், வீட்டில் திட்டுவாங்க இந்த மாதிரி என்ன ஃபோன் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் பிஸ்னஸ் எல்லாமே ஃபோனில் தான். எங்கேயோ இருப்பாங்க, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எல்லா ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீல்டு அட்வைஸும் கேட்பாங்க. நிறைய பேர் ஆபியஸ்ட் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா நம்ம அனுபவத்தை அந்த 3 வருஷம் எனக்கு வந்து அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபிஷஸை நம்பி நிறையா பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஃபுட்டு இப்போ இந்த மீன் வளர்ப்பு மீனை பற்றி சொன்னேன். பட் இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மனிதனுக்கு முதல் நோய் வரும், ஒவ்வொரு விலங்கினருக்கும் அதே மாதிரி இந்த மீன்களுக்கு நோய் வரும். சில என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபீல்டில் இந்த ஃபிஷ்ஷை வாங்கி லைக் பண்ணி வளர்ப்பாங்க, வளர்த்துட்டு மீன்கள் நோய்கள் வந்துருச்சு இறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இதுங்களுக்கு எல்லா வகையான ஆராய்ச்சிகள் பண்ணி இதுக்கான மருந்துகள் வந்து மேலே அங்கே உற்பத்தி ஆகி தாய்லாந்து மற்ற நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஈவன் தமிழ்நாட்டில் கூட நாகர்கோவில் அந்த பகுதியில் ஒரு கம்பெனி இதுக்காக முழுசாக இயங்கிக்கிட்டு இருக்குது. உணவு முதற்கொண்டு அவங்க பண்ணிடுறாங்க. உணவுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 கிராம் ஃபுட்டோட ரேட் 950 ரூபா இந்த ஃபிஷ் ஃபீல்டில் அவங்க அதனால் உற்பத்தி பண்ணி ஈவன் எல்லா ஃபாரினர்ஸ் மூலம் இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரக்கூடிய நோய்களில் ஒயிட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் ஸ்பாட்டுங்கிற வியாதி தான் பெரிய வியாதி இது. ஆனால் ரொம்ப ஈஸியான மெடிசின் எல்லாமே இருக்குது. ஒரு 28% 20 டிகிரி வந்து ஹீட் இருந்தால் போதும் அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம காப்பாற்றிடலாம்.
அதே மாதிரி முட்டை வைக்கிற இடத்துல நிறையா பேர் ஹாபியஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறது நிறையா பிரச்சனைகள்னா ஃபங்கஸ் ஒரு பிரச்சனை வரும். எப்படின்னா தண்ணி செட் ஆகாமல், ஸோ அந்த தண்ணியில் வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த ஃபெட்டல் ஆகக்கூடிய ஃபிஷஸ்க்கு எல்லாமே லைவ் பிளட் வார்ம்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அந்த பேரண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம், அந்த பிளட் வார்ம்ஸ் போட்டால் தான் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நல்லா ஃபீடிங் நல்லா எடுக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷும் நல்லா ஃபீட் எடுத்துகிட்டு நல்லபடியாக ஃபெட்டல் பண்ணிகிட்டு இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கும். நம்மளோட கஸ்டமர்ஸ் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நாங்கள் பார்சல் அனுப்பிட்டோம்னா அந்த ஃபிஷ் போய் பஸ்ஸில் அவங்க பிக்கப் பண்ண உடனே, பஸ்ஸில் ட்ரெயினில் பிக்கப் பண்ணோடனே அந்த ஃபிஷ்ஷோட பாக்ஸ் என்ன கண்டிஷனில் இருந்து ஃபோட்டோ, ஸோ அடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணோடனே அதை ஃபோட்டோ அனுப்புவாங்க. சில சமயம் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்னா நாங்கள் அதுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னென்னா ஒரு நல்ல நட்புறவு இருக்குது எங்கிட்ட. அவர் எனக்கு கிரெடிட் கொடுப்பார், இந்த ஃபிஷ்ஷை நான் நம்பி காசு போட்டேன், அவர் சொன்ன மாதிரி அனுப்பிட்டாரு அப்படின்னு. இதை நம்மளை இதை பார்த்துட்டு தான் நம்ம வாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஃபீல்டு இருக்கனால நம்மளை நோட் பண்ணுவாங்க, இவர் இந்த ஃபீல்டில் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ புதுசாக வாங்குறவங்களும் ஆக்சுவலி நம்ம புதுசாக வாங்க நம்ம யாருன்னு தெரியாது, அவங்களும் நமக்கு யாருன்னு தெரியாது. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் அவங்க பார்த்துட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க ஆர்டர், முன்னாடியே பணம் அனுப்பிடுவாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சிலர் நிறைய ஏமாத்து பேர் வெளியும் இருக்காங்க. எப்படின்னா கொல்கத்தா இங்கேருந்து ஆர்டர் கேட்பாங்க, கேட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 பேமெண்ட் அந்த மாதிரி யாரும் தயவுசெய்து மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல்டில் போய்ட்டு அடிபடுறது, ஃபார்மஸ் அடிபடுறது, அவங்க காசு ஹோல்சேலாக மொத்தமாக எடுக்கிறாங்க அப்படின்னு போய் ஏமாந்துடக்கூடாது. பணம் வந்துடும். ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். கண்டிப்பாக நம்ம 3 வருஷம் இருக்கனால நம்மளை பற்றி எல்லா ஸ்டேட்டஸும் ஆன்லைனில் இருக்கும். ஸோ சர்ச் பண்ணி அதை நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியாக பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட நம்மகிட்ட வராங்க. ஸோ அதனால் இதில் ப்ரீபே அதான் நம்ம பணம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஃபிஷ் அனுப்புறோம். ஸோ லாஸ்ட்டுங்கிறது நமக்கு கிடையாது இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும். மேலும் விவரங்கள் பெற திரு ஜி. ஐயம்பெருமாள் அவர்களை 09962812967 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நிலவும் தட்பவெப்ப நிலையால் பயறு வகை பயிர்களில் பூ உதிர்வதை தடுக்க 2% TAB கரைசலை தெளிக்க வேண்டும். மிளகாயில் போரான் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் போராக்ஸ் 3 கிராம் கலவையை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து இலை வழியாக தெளிக்கலாம். மல்லிகையில் பூப்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி லிட்டர் டைமித்தோயேட் மருந்தை தெளித்தல் வேண்டும். தக்காளியில் இலை துளைப்பானை கட்டுப்படுத்த 3% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் தெளிக்கலாம். மேற்கூறிய ஆலோசனைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைய தாவர பகுதியில் அன்னாசியின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். கியூக் யூன் மற்றும் மரிசியஸ் ஏற்ற ரகங்கள் ஆகும். ஜூலை முதல் செப்டம்பர் வரை பயிரிடலாம். பயிர் பெருக்கம். பக்க கன்றுகள், கொண்டைகள் மற்றும் மேல் கன்றுகள் நடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் பக்க கன்றுகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உர மேலாண்மை. செடி ஒன்றுக்கு 16 கிராம் தழைச்சத்து, 4 கிராம் மணிச்சத்து மற்றும் 12 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். அடியுரமாக 40 டன் தொழு உரம் இட வேண்டும். அறுவடை. கன்று நட்ட 18 முதல் 24 மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகிவிடும். மகசூல். 1 ஹெக்டேருக்கு 50 டன் மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnauac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மண் பரிசோதனைக்கான மண் மாதிரிகளை சேகரிக்கும் முறைகள். மண் மாதிரியை எடுப்பதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை. மண் மாதிரி எடுக்கும் பகுதி முழுவதையும் நடந்து அப்பகுதியின் நிலச்சரிவு, நிறம், பயிர் சுழற்சி இவற்றுக்கு ஏற்றாற்போல் மண் மாதிரிகளை சேகரிக்க வேண்டும். வரப்பு, வாய்க்கால்கள், மரத்தடி நிழல், குப்பை உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் இடப்பட்ட பகுதிகளை தவிர்த்தல் வேண்டும். அதிகபட்சமாக 5 ஹெக்டேருக்கு 1 மாதிரியும் 1/4 ஹெக்டேருக்கு 1 மாதிரியும் சேகரிக்க வேண்டும். பயிர்கள் உள்ள நிலங்களிலும் உரமிட்ட உடனும் மண் மாதிரிகள் எடுத்தல் கூடாது. நிலம் தரிசாக உள்ள காலங்களில் மண் மாதிரிகளை எடுக்கலாம். மண் மாதிரி சேகரிக்கும் முறை. மண் மாதிரி எடுக்கும் பொழுது V வடிவத்தில் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் உள்ள மண்ணை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். பின்பு மேல் மண்ணை சிறிது சிறிதாக சேகரித்து 1 ஹெக்டேருக்கு 10 முதல் 20 இடங்களில் மண்ணை சேகரித்தல் வேண்டும். பின்னர் சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான சாக்கு பைகளின் மீது பரப்பி அதனை 4ஆக பிரித்து எதிர்முனைகளில் காணப்படும் 2 பகுதிகளை கழித்து விட வேண்டும். இவ்வாறாக 1/2 கிலோ வரும் வரை கையாள வேண்டும்.
சேகரித்த மண் மாதிரிகளை பாலித்தீன் பையில் போட்டு அதன் மீது மாதிரியை பற்றிய விவரங்களை குறிப்பிட வேண்டும். பின்னர் அருகில் உள்ள மண் பரிசோதனை ஆய்வகத்திற்கு சென்று மண்ணின் தன்மையை பற்றி அறிந்து அதற்கேற்றாற்போல் சாகுபடி செய்யலாம். இனி வருவது தகவல் நேரம். தொடரும் தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 18/7/2017 செவ்வாய்க்கிழமை சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடு வளர்ப்புக்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் மற்றும் 19/7/2017 மானாவாரி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி, சிவகங்கை மாவட்டம் 630207. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0457264288. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி தொடர்வது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். குவிண்டாலுக்கு சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1895 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2136 ரூபாய்க்கும், நெல் PPT திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2100 ரூபாய்க்கும், கும்பகோணத்தில் குறைந்தபட்ச விலையாக 1995 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2135 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 2333 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2683 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், நெல் 1001 சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், தேங்காய் பழனியில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், செஞ்சேரியில் குறைந்தபட்ச விலையாக 2100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், தூத்துக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7909 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 47 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 210 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாம்பந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும்,
காக்கடா 1 கிலோ 170 ரூபாய்க்கும், கோழிக்கண்டை 1 கிலோ 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 63.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 154.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். கால்நடை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் கால்நடை வளர்ப்பில் புதிய மேலாண்மை முறைகள் கையாளப்படுகின்றன. இம்முறைகளை மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து பண்ணையாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் மூலம் பயிற்சிகளையும் திட்டங்களையும் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் காட்டுப்பாக்கம் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஹெச் கோபி அவர்கள் தரும் விளக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையம் இந்தியாவில் ஒரு சிறந்த கால்நடை பண்ணை. இந்த கால்நடை பண்ணையானது சென்னை தாம்பரம் மற்றும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகின்ற வழியில் காட்டுப்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. எல்லா கால்நடைகளையும் கொண்ட ஒரு பண்ணையை நாம் வேறெங்கும் பார்க்க இயலாது. இத்தகைய சிறப்புமிக்க இப்பண்ணையில் கறவை மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், பன்றிகள், முயல்கள், வாத்துக்கள், காடைகள் மற்றும் நெருப்பு கோழிகள் பராமரித்து வரப்படுகின்றது. கறவை மாடுகளில் கலப்பின மாடுகளும் மற்றும் முர்ரா இனமும் வளர்க்கின்றோம். செம்மறியாடுகளில் சென்னை சிவப்பு, வெள்ளாடுகளில் போயர் கலப்பினம், கன்னி மற்றும் நாட்டு ஆடுகள் வளர்க்கின்றோம். பன்றிகளில் யாக்ஷயர் பன்றிகள், லாண்ட்ரேஸ் மற்றும் டியூராக் இனங்கள் உள்ளன. மேலும் இம்மூன்றையும் இனச்சேர்க்கை செய்து ஒரு புதிய முக்கூட்டு பன்றி இனத்தை உருவாக்கியுள்ளோம். இப்பன்றியானது அதிகமான உற்பத்தி திறன் கொண்டும் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ள பன்றியாகும். முயல்களில் நியூசிலாந்து வெள்ளை மற்றும் சோவியத் சின்சிலா வளர்த்து வருகின்றோம். ஒயிட் பீக்கிங் மற்றும் ஆரணி ரக வாத்துக்கள் இப்பண்ணையில் உள்ளன. காடைகள் மற்றும் நெருப்பு கோழிகளும் இப்பண்ணையில் வளர்த்து வரப்படுகின்றது. கால்நடைகளுக்கு வேண்டிய அனைத்து பயிர்களும் இங்கு காணப்படுகின்றன. இப்பண்ணையானது கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கால்நடை உற்பத்தி மேலாண்மை பற்றி அறிவதற்கு ஒரு சிறந்த இடமாக உள்ளது. கல்லூரிகளில் 4.5 ஆண்டு படிக்கும் போதும் சரி மற்றும் இன்டர்ன்ஷிப் போதும் சரி அவர்களுக்கு செயல்முறையாக அறிவதற்கு ஒரு அரிய இடம் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி,
ஒரத்தநாடு மருத்துவக் கல்லூரி மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்த பண்ணையில் தங்கியிருந்து இந்த கால்நடை மேலாண்மை பற்றி, வளர்ப்பு மேலாண்மை பற்றி பயில்கிறார்கள். இவர்கள் வெளிமாநில மாணவர்களும் சரி, மற்ற பிற நாடுகளிலிருந்தும் சரி, மாணவர்கள் கால்நடை உற்பத்தி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு இங்கு வருகிறார்கள். உதாரணத்திற்கு அமெரிக்கா வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியிலிருந்து மாணாக்கர்களும், லண்டன் யூனிவர்சிட்டி ராயல் வெட்டினரி காலேஜ் லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்தும் மற்றும் பங்களாதேஷில் உள்ள யூனிவர்சிட்டியிலிருந்தும் இங்கு மாணவர்கள் வந்து தங்கியிருந்து படிக்கிறார்கள். இந்த மையத்தில் கால்நடை பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாணாக்கள் அவர்களது ஆராய்ச்சிக்காக இப்பண்ணையில் தங்கி இங்கு வளர்க்கப்படும் கால்நடைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் இயங்கி வரும் பல ஆராய்ச்சி திட்டங்களுக்காகவும் இந்த கால்நடைகள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த பண்ணையில் வளர்க்கப்படும் பல கால்நடைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் இறைச்சிகள் இந்த பண்ணையின் நுழைவாயில் உள்ள விற்பனை கூடத்தில் விற்கப்படுகின்றது. பால் மற்றும் பால் பொருட்கள் விற்கப்படுகின்றன. கால்நடை பண்ணையாளர்களுக்கு தேவையான விதைகளும் மற்றும் கரணைகளும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது. முன்னோடி விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து தொழில்நுட்பங்களும் செயல்முறை விளக்கமாக காண்பிக்கப்படுகின்றது. உதாரணத்திற்கு இந்த வெப்ப காலத்தில் மாடுகளை குளிர வைக்க ஷவர் பொருத்தப்பட்டு மாடுகளை குளிப்பாட்டப்படுகிறது. பச்சை புல் வெட்டும் கருவி வெட்டி அதை எப்படி மாடுகளுக்கு போட வேண்டும் என்றும், இந்த பச்சை புல்லை வெட்டி போடுவதனால் உள்ள பயன்களை முன்னோடி விவசாயிகளுக்கு சொல்லப்படுகின்றது. பால் கறக்கும் இயந்திரங்களை வைத்து பாலை கறந்து அந்த பாலை கறப்பதனால் தூயமான சுத்தமான பாலை உற்பத்தி செய்வது என்ன, எப்படி செய்வதென்று இங்கு வரும் பயிற்சியாளர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஊறுகாய் புல் உற்பத்தி பற்றியும் வருகின்ற நமது மாநிலத்திலிருந்து வருகின்ற விவசாயிகளுக்கு, முன்னோடி விவசாயிகளுக்கு காண்பிக்கப்படுகின்றது. இந்த ஊறுகாய் புல்லானது மழை பெய்யும் தருவாயில் நிறைய புல் உற்பத்தி நம்மிடம் காணப்படும். அந்த புல் அனைத்தும் நாம் உபயோகிக்க மாட்டோம். அந்த உதிரி புல்களை என்ன பண்ணுவோம் என்றால், ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளே இந்த புல்லை வைத்து பாதுகாத்து காற்று போகாமல் அதில் சர்க்கரைப்பாகு உப்பு போட்டுவிட்டு அதை இந்த வெயில் காலத்தில் நமக்கு புல் பற்றாக்குறை வருகின்ற காலத்தில் அதை நாம் உபயோகிக்கின்றோம். சாணி எரிவாயு. இந்த சாணி எரிவாயு பற்றீர்களானால் நம் மாடுகளை வளர்க்கும் போது நமக்கு கிடைக்கின்ற மூத்திரமாக இருந்தாலும் சரி, சாணியாக இருந்தாலும் சரி, இது வீண் போகாமல் அதிலிருந்து எரிவாயுவாக உற்பத்தி செய்து நாம் அதனை விளக்கேற்றுவதற்காகவோ இல்லை அடுப்பில் உபயோகிப்பதற்காகவோ நம்ம செய்யலாம். இதை முன்னோடி விவசாயிகளுக்கு நம்ம செயல்முறையாக இங்கே காண்பிக்கின்றோம். மற்றும் மண்புழு உரம். இந்த மண்புழு உரமானது நமக்கு கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணியிலிருந்து மண்புழுவை விட்டு அதை உரமாக்கி நாங்கள் அங்கேயும் உபயோகிக்கின்றோம் மற்றும் தேவைப்படுகின்றவர்களுக்கு விற்கவும் செய்கின்றோம். போதாக்குறைக்கு மற்றும் மேலும் நாம் பார்த்தீர்களானால் அங்கு வளர்க்கப்படும் கன்றுக்குட்டிகளுக்கு சால்ட் கிளிக் எனப்படும் இதை கட்டி தொங்க விடுகிறோம். அந்த சால்ட் கிளிக் என்னவென்று கேட்டீர்களானால் அது ஒரு தாது உப்பு கலவை. இந்த கன்றுக்குட்டியானது எப்பொழுதும் பார்த்தீர்களானால் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் பொழுதுக்கு இந்த மண்ணை தின்னுவதாக ஒரு வழக்கம் வரும். இது பார்த்தீர்கள்னா முன்னாடி வாய்க்கூடை போடுவார்கள். அந்த வாய்க்கூடை போடுவதற்கு பதிலாக நீங்கள் இந்த தாது உப்பை கட்டி வைத்தீர்களானால் அது அந்த தாது உப்பை அவ்வப்போது அதை நக்கிக்கொள்ளும். அதுவாறு நக்கிக்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அதற்கு தாது உப்பு கிடைக்கும், கன்றுகளும் நல்லபடியாக வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறு வரும். இதை நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் எடுத்து சொல்கின்றோம். கறவை மாடுகளை கருவூட்டல் செய்யும் புதிய யுக்திகளையும் பற்றியும் இங்கு தெளிவாக முன்னோடி விவசாயிகளுக்கு காண்பிக்கப்படுகிறது. கறவை மாடுகளை எப்படி கருவூட்டல் செய்கின்றோம் என்றால், எல்லா மாட்டையும் ஒரே நேரத்தில் பருவத்திற்கு கொண்டு வந்து அதற்குண்டான செயற்கை முறை கருவூட்டல் செய்து நாம் மேலாண்மையை நல்லபடியாக செய்து கொள்ளலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் என்று பார்த்தீர்களானால், இந்த மாதிரி செய்வதில்
சினைப்பிடிக்காத மாடுகளின் அளவு வந்து மிக குறைவாக இருக்கும். ஒரு 100 மாடு எடுத்தோமானால் இந்த இயற்கை செயற்கையாக கருவூட்டலில் மிஞ்சிய மாடுகளில் இம்முறையை பயன்பற்றுவோமானால் மேலும் நமக்கு பல சதவீதங்களுக்கு கூடிய மாடுகள் சினைப்பிடிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த கால்நடை பராமரித்துறையில் ஈடுபட்டுள்ள பல துறைகளுடன் நாங்கள் ஒன்றோடு சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை அவர்கள் தரும்பொழுது, களப்பயிற்சிக்கான அவர்கள் அணுகும்பொழுது நாங்கள் அனைத்து வசதிகளும் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். அப்படியாக இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து கால்நடையாளர்களுக்கும் இந்த பண்ணை ஒரு வரப்பிரசாதமாக விளங்கி வருகின்றது. மேலும் பார்த்தீர்களானால் இங்கு மத்திய மாநில திட்டங்கள் 2 வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மத்திய மாநில திட்டங்களில் பார்த்தீர்களானால் ஒன்று செம்மறியாட்டிலும் ஒன்று பன்றிகளும் இயங்கி கொண்டு வருகிறது. இந்த செம்மறியாட்டில் இயங்கி வரும் மத்திய திட்டத்தில் நாங்கள் வந்து கெடாவை கொடுக்கின்றோம். அந்த கெடாவை அவர்கள் உபயோகம் செய்து நல்ல திறனான செம்மறி ஆடுகளை உற்பத்தி செய்கிறார்கள். மேலும் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு வேண்டிய நல காப்பீட்டு திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம். மேலும் பன்றி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்றிகளுக்கும் நாங்கள் அவர்களுக்கு பன்றிகளை கொடுத்து உதவுகின்றோம். மேலும் அவர்களுக்கு அந்த பன்றிகளை நலமுடன் காப்பதற்குண்டான அனைத்து மருந்துகளும் அனைத்து ரீதியான தொழில்நுட்ப நுணுக்கங்களும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இது மாதிரி செய்யும் பொழுது அவர்கள் இந்த திட்டத்தினால் பல பயன்களை அடைகிறார்கள். இந்த பண்ணையில் வரும் அனைத்து முன்னோடி விவசாயிகளும் சரி, புதிய விவசாயிகளும் சரி, கால்நடை பண்ணையாளர்கள் வந்திருந்து எங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அவர்களது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான அனைத்து நுணுக்கங்களும் கடைபிடித்து அவர்கள் முன்னேறுவதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற டாக்டர் ஹெச் கோபி அவர்களை 09840036268 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 17/7/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் கோட்டூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு பி ஹென்றி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்காசோள சாகுபடி முறைகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எல் விமலேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.